வணக்கம். உங்களில் ஒருவன் நான். இன்று பதிவானது திருமதி சசிகலா அவர்கள் புது கட்சி ஆரம்பித்துள்ளார். எத்தனை ஆண்டுகள் காலம் கட்சி பணம் இருக்குது, சம்பாரித்த பணம். ஜெயலலிதா அம்மா மேலே அவங்க பிறந்தநாள் இன்னைக்கு சொல்ல வரேன். கொள்ளையடித்து மிகப்பெரிய பங்களா போயஸ்கார்டில் கட்டியிருக்கிறாங்க. அப்போ எவ்வளோ பணம் இருந்தால் கட்சி ஆரம்பிப்பாங்கன்னு பாருங்கள். அவங்க எதுக்கு நான் அதிமுக ஒருங்கிணைப்புன்னு இவ்வளோ காலமாக சொல்லிவிட்டு பெங்களூர் ஜெயிலேருந்து வந்து இன்னி வரைக்கும் வந்துட்டு தனி கட்சி எவ்வளோ சுயநலம் பாருங்கள். ஓபிஎஸ் என்ன கதியானார் இன்னமும் வருது மீடியாவில். நான் கட்சியிலே அரசியலே இருக்க மாட்டேன், அரசியலே இருந்து விளைகிறேன்னு சொல்லியிருக்காரு. அது உண்மையாக என்னன்னு தெரியாது. நாளை காலையில் எங்கே போய் நிற்பாருன்னு தெரியாது. இப்படித்தான் ஒரு நிலைமை தடுமாறும்போது பணம் இருக்குது சம்பாரிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லி தன் நிலையிலேருந்து தடுமாறக்கூடாது. என் மனிதன் கஷ்டப்பட்டதை உணர்ந்து வாழ வேண்டும். பணம் வந்துச்சு, சொகுசாக இருந்தாச்சு, எல்லாம் சம்பாரிச்சாச்சு, இஷ்டத்துக்கு மீடியா நம்மளை பேட்டி எடுக்குது அப்படின்னு அடிக்கடி பேட்டி கொடுக்கக்கூடாது. நான்லாம் பார்த்துக்குங்க, கிட்டத்தட்ட 1982 7ஆம் படித்துலேருந்து எம்ஜிஆருடைய தொண்டை. இன்று வரைக்கும் எம்ஜிஆர் தொண்டன் தான். எனக்கெல்லாம் எந்த கட்சியில் எந்த பொறுப்பும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. நான் கட்சியில் பொறுப்பாகிறதுக்கு மூவ் பண்ணேன். கேபி முனுசாமி ஐயா மூலிமா, ஈவன் சம்பத்து சார் மூலிமா கூட பண்ணேன், ஈவன் பண்டிட் சார் கூட மூவ் பண்ணேன். ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது, ஜெயலலிதா அம்மா இருந்த பிறகு கேபி முனுசாமி ஐயா கிட்ட மூவ் பண்ணி எடப்பாடி மூலிமா ஏதாவது எனக்கு ஒரு ஸ்போக்ஸ் பர்சனாக கொடுங்கன்னு சொல்லி கூட மூவ் பண்ணேன். ஆனால் நான் அடிக்கடி போகிறதில்ல, அவர் பார்க்குறதில்ல. எலெக்ஷன் 2021 பிறகு கேபி முனுசாமி ஐயா நான் பார்க்குறதே கிடையாது. எனக்கு குடும்ப சூழ்நிலை, நான் ஒர்க் பண்ணுறதுனால, ஆசிரியர் இருக்கிறதுனால நான் போகிறதில்ல. ஆனால் நான் ஏடிஎம்கே விசுவாசி. எந்த சூழ்நிலையும் யாருக்கும் விலை போக மாட்டேன். எதுவும் தாழ்ந்து ஏடிஎம்கே விட்டு கொடுத்து பேச மாட்டேன். அதனால தான் நான் 3 மாதத்துக்கு முன்னாடி வீடியோ ஆரம்பித்தேன். இதன் மூலிமா நம்ம பிரபலமாகணும், நம்மளுக்கு ஏதாவது எதிர்காலத்தில் அதிமுகவில் ஒரு வாய்ப்பு கிடைக்கும், நம்ம ஏதாவது ஒரு நல்ல பொசிஷனாக வரலாம், போகும்போது எம்ஜிஆர் தொண்டனாக இருந்துட்டு நம்ம வாழ்க்கையை முடிச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு எண்ணம் எனக்கு. அதனால தான் இந்த வீடியோலாம் போடுறேன். எந்த அளவுக்கு எனக்கு ஆதரவு ஏடிஎம்கே மூலிமா வரும்னு தெரியாது. ஆனால் நான் ஏடிஎம்கே என்றும் ஏடிஎம்கே தான். ஆனால் பணம் வச்சுருக்கவங்க புதுசாக கட்சி ஆரம்பிக்கிறாங்க, போகிறாங்க, செய்கிறாங்க. அது எல்லாருமே செய்ய முடியாது. ஏன்னா ஒரு விசுவாசமாக ஒரு கட்சிக்கு இருந்தால் அந்த விசுவாசமாக இருக்கணும். அம்மாவை நினைவு நாளில் அம்மாவுக்காக எதிர்த்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாங்கன்னா எந்த அளவுக்கு சுயநலமாக இருப்பாங்கன்னு பாருங்கள். அம்மாவாக இருந்த கட்சி இப்போ வந்து கண்டினியூட்டி ஆகுது. போய் சேர வேண்டியது தானே. இந்த வீடியோ பிரச்சனை லைக் பண்ணுங்கள், எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வாழ்த்தாங்க. நன்றி, வணக்கம்.